தமிழகத்தில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்தி வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தமிழகத்தில் வட மாநில தொழிலாளர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பது குறித்து எமது செய்தியாளர் கசாலி எழுப்பிய கேள்விக்கு சென்னையில் வசிக்கும் வட மாநில தொழிலாளர்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். வட மாநில தொழிலாளர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், இங்கே உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக ஏதாவது அவசரங்கள்லாம் இருக்கா, எப்படி இருக்கு? நான் சென்னையில் வேலை செஞ்சுட்டேன் 10 வருஷம் ஆச்சு. இங்கே நல்லா தான் சம்பாதிக்கிறேன். நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேறாரு. நமக்கு நம்ம ஊர் மாதிரி தான். இப்போ இங்கே வந்தோன்னா நம்ம ஊர் மாதிரி தான் இது ஃபீலிங் ஆகுது நமக்கு. நான் தமிழ்நாடோட 15 வருஷத்தில் இருக்கேங்க. நான் ஃபேமிலி கூட தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையா, சந்தோஷமாக தான் இருக்கேன். நான் தமிழ்நாடு வந்தது 10 வருஷம் ஆகுது. அங்கே எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் நான் தொழில் பண்ணி நிற்கிறேன். எனக்கு எதுவுமே டிஸ்ட்ரிபியூட்லாம் இல்லை. அது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நம்ம இங்கே வேலை செய்கிறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நல்லா தான் இருக்கு. இங்கே இதுக்கு மெட்டீரியல் உடைக்கிறதுக்கு தான் வேலை செய்கிறாங்க. பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. நல்லா சம்பாதிச்சு பண்ணுறாங்க. நல்லா ஆள் இருக்கு. எல்லாரும் நல்லா பார்ப்பேன். எனக்கு எதுவுமே இல்லையே. அதை தம்பி எல்லாருமே இங்கே தான் வேலை பார்க்குறோம். எதுவுமே யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நல்லா பார்க்குறீங்க எல்லாருக்கும். எனக்கு அது ரொம்ப நல்லா ஆள் இருக்குது. 5 வருஷம் ஆயிடுச்சு, வேலை சைடு ஆயிடுச்சு. இங்கே பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குதா சார்? பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குதா சார்? தமிழகத்தில் வட மாநில தொழிலாளர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பது குறித்து சென்னையில் வசிக்கும் வட மாநில தொழிலாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.